இந்த ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஈக்குவல் டு ஏற்கனவே சொல்லிருக்காங்க, ஈக்குவல் சைன் வந்துட்டுனா அது ஈக்குவேஷன் தான் அங்க. சரியா, இது எக்ஸ்பிரஷன், இங்க ஈக்குவல் சைன் இருக்கு, இங்க ரைட் சைடு ஒன்று இருக்குன்னு சொன்னா அப்ப அது ஈக்குவேஷன் தான். ஸோ ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு தெரியாத விஷயம் இருக்குல்ல, பெண்ணோட விலை பென்சிலோட விலை எல்லாம் நான் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா, இப்படி எல்லா தடவையும் நம்ம வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. சரியா, சோ அப்போ இந்த மாதிரி விஷயத்த அன்னோன் திங்ஸ், எனக்கு தெரியாத விஷயத்த நான் கால்குலேட் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன், இங்க வந்து நம்ம வந்து விலையை பத்தி பேசுறோம். சோ அதனால ருபீஸ்ல போட்டிருக்கேன். சப்போஸ் இது மாதிரி பென் பென்சில் ஒவ்வொரு தடையும் நம்ம எழுதிட்டு முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன்னு சொன்னா, பெண்ணுக்கு எக்ஸ்னா வேரியபிள் நேம் கொடுக்கலாம், பென்சிலுக்கு ஒய்னு வேரியபிள் நேம் கொடுக்கலாம். சரியா, சோ தெரியாது, அதாவது பெண்ணோட விலை எவ்வளோன்னு தெரியாது, பென்சிலோட விலை எவ்வளோன்னு தெரியாது. சோ எங்கெங்கெல்லாம் தெரியலையோ அந்தந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஒய் லெட்டர்ஸ்னு கொடுத்துருவேன். அதுக்கு பேர் என்னன்னா வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன கிளாஸ்லயே உங்களுக்கு வந்திருக்கும் வேரியபிள்ஸ். அப்படின்னா ஏன் வேரியபிள்ஸ் சொன்னா, முதல்ல என்ன பண்ண, நான் நீங்க பெண்ணுங்கிற இடத்துல 5 rupees போட்டேன், ஆன்சர் எனக்கு வரல. ஆன்சர் வரலன்னு அர்த்தம் இந்த 35 ரூபா எனக்கு கிடைக்கல. அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமா இருக்கணும். அடுத்தது 10 rupees போட்டேன், அப்புறம் இங்க 5 rupees போட்டேன். சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது, இந்த 35 rupees கிடைச்சது. சரியா, சோ அப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு. இந்த கண்டிஷன் என்ன அர்த்தம், இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 35 ரூபா கிடைச்சிச்சு. சரியா, சோ அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ங்கிற இடத்துல என்னென்ன வேணாலும் நம்ம வேல்யூஸ் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால இது பேர் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. இங்க 2 பென் தான் நான் வாங்கியிருக்கேன், 3 பென்சில் தான் வாங்கியிருக்கேன். கான்ஸ்டன்டா மாறவே இல்லை, 2 பென் 3 பென்சில் தான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன் நான். சரியா, வந்துட்டேன் நான் யார் நீங்க. சரியா, அப்போ இது மாறல. சோ அதனால இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட்பாங்க. இதெல்லாம் வந்து வேல்யூ மாத்தி மாத்தி போடுறதுனால இதுக்கு பேர் வேரியபிள்ஸ் பாங்க. சரியா, இது மொத்தமா என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள், இது ஒரு ஆபரேஷன். ஆபரேஷன் என்ன, இந்த ஆபரேஷன் என்ன பண்ணுது, சேர்க்குது. சரியா, சோ அப்ப இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஆபரேஷன் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன் பாங்க. சரியா, சோ இது ஒரு அமௌண்ட், கான்ஸ்டன்டான ஒரு அமௌண்ட். சரியா, இந்த ஈக்குவல் சைன் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இந்த எக்ஸ்பிரஷனையும் இதையும் கனெக்ட் பண்ணுது. சரியா, சோ அப்ப இந்த ஈக்குவல் போடுறதுனால இது ஈக்குவேஷனா மாறிட்டு, இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷனா மாறிட்டு. சரியா, சோ அப்ப எப்படி எழுதுவேன் நான் சொன்னா, நம்ம இது பிராக்டிகல் லைஃப்ல நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். சரியா, இது எப்படி ஈக்குவேஷனா மாறுது அப்படின்னு பார்த்தா 2x plus 3y is equal to 35. இப்படி தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனா மாத்திக்கலாம். மாத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம, அதாவது எக்ஸோட வேல்யூ ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்ல ஒய்யோட வேல்யூ போட்டுட்டு, வேல்யூ தான் நம்பர், வேற ஒன்றும் கிடையாது. சரியா, ஒய்க்கு ஏதோ ஒரு நம்பர் போட்டுட்டு எக்ஸோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா, எக்ஸோட அது அங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிப்போம். சரியா, இந்த மாதிரிதான் எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிப்போம். சோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம படிக்கிறோம்ல. சரியா, தெரியாத விஷயத்த என்ன பண்றோம்னு சொன்னா, அன்னோன் திங்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை மாத்தி, அப்ப அந்த எக்ஸ்பிரஷனை ஒரு ஈக்குவேஷனை மாத்தி, அப்புறம் தெரியாத விஷயத்த கண்டுபிடிக்கிறோம்ல. சரியா, இந்த மாதிரி விஷயத்த படிக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி விஷயத்த படிக்கிறது என்னன்னு சொன்னா அல்ஜீப்ரா.